ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒருத்தர் பார்த்திங்கன்னா, அவர் டைரக்ட் பண்ணது ஒரு 4-5 படங்களாக இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமாவில் அவர் எவ்வளோ சூப்பரான ஒரு டைரக்டர் அப்படிங்கிறத அந்த படத்தின் மூலமாகவே அவர் ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் டைரக்டரான நலன் குமாரசாமி அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் எடுக்கிற படங்கள் பார்த்திங்கன்னா அந்த சினிமா சாயல் இல்லாமல் ஒரு டே டு டே லைஃப்பில் மக்களுக்கு நடக்கக்கூடிய கதைகளை யதார்த்தமாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் மக்களுக்கு இவர் எடுக்கிற படங்களை ரொம்பவே பிடிச்சி போகுது. இவரோட நேட்டிவ் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. இவரோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. இவர் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின் பண்ணவும் செஞ்சுருக்காராம். இவர் தமிழ் சினிமாவில் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத சொல்கிறேன் கேளுங்க. இவர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நாளைய இயக்குனர் அப்படிங்கிற ஒரு ஷோ கலைஞர் டிவியில் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டு இருக்காரு. அந்த நாளைய இயக்குனரில் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம்ஸ் முடிக்கிறதுக்கு டெட்லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த டெட்லைனுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு ஷோ இதில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த 10 டேஸில் அப்படின்னா, ஃபில்ம் மேக்கர்ஸோட ஸ்டோரியை ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற டைட்டில் வச்சு இவர் ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருக்காரு. ஸோ 10 டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமை இவர் கம்ப்ளீட் பண்ணி அந்த ஷோக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இவர் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம்ஸை அதில் எடுத்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கு நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு. இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்தீங்கன்னா இவரை ஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போகுது. நாளைய இயக்குனரோட சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வின் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா இவர் அவரோட டைரக்டிங் ஸ்கில்கான ஒரு பெஸ்ட் ப்ரைஸை வாங்கியிருக்காரு அண்ட் ப்ரூவும் பண்ணியிருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா 2013 இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் காமெடி கிரைம் ஃபிலிம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, சஞ்சிதா ஷெட்டி, கருணாகரன், பாபி சிம்ஹா, ரமேஷ் திலக் அண்ட் அசோக் செல்வன் இவங்களாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை இவர் எடுத்ததுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அந்த ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா ஆறுமுக பிரகாஷம் அப்படிங்கிற ஒரு ஊழல் பண்ணுற கேரக்டர் இருந்திருக்காரு. இப்போ சப்போஸ் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிச்சிருக்காரு. ஸோ இவர் யோசிச்ச இந்த கதையை தான் படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு பதிலாக வடிவேல் அவர்களை நடிக்க வைக்கிறதா இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 40+ ஏஜ் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அதனால் அவரை போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்களே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்காக நிறைய வெயிட் போட்டு உடம்பை ஏற்றி ஹேருக்கு ஒயிட் கலர் பண்ணி ஒரு வயசான தோற்றத்தை இந்த படத்துக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அப்போ கருணாகரன் அவர்களுக்கு லெக்கில் ஒரு பெரிய இன்ஜுரி ஆகியிருக்கு. ஸோ அதனால் இவர் காசு பணம் துட்டு மணி மணி அப்படிங்கிற சாங்கில் மோஸ்ட்லி அவர் உட்காந்தே நடிக்கிற மாதிரியான சீன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ நான் இந்த சாங்கை சொன்ன உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, அது சூதுக்கவும் அப்படிங்கிற படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பயங்கரமாக பிளாக் பஸ்டராக ஹிட் ஆகியிருக்கு அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ மட்டுமே வாங்கியிருக்கு. ஸோ இவர் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட் ஆகியிருக்கு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்லேயே 12 லட்சம் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 5 கோடி. ஆனால் இந்த மூவி 12 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 2013 வெளியான தமிழ் படங்களில் ஜூரிச் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிடப்பட்ட ஒரே தமிழ் படம் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தானா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2015 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் டைரக்ட் பண்ணல, ஒரு 11 டேரக்டர்ஸ் சேர்ந்து இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்காக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்தாலஜி மூவி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மூவியோட கதையை ஒரு செக்ஷன் ஒரு டைரக்டருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட லீட் கேரக்டரான ஹீரோக்கு ஒரு 10 எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அந்த 10 எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கான கதையை பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஒரு கதையை தனித்தனியாக அவங்களோட பாணியில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த 10 பேரும் அவங்கவுங்களோட கதைகளோட மும்பையில் மீட் பண்ணி இந்த கதையை டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 6 வீக்ஸாக இந்த மூவியை டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தியாகராஜன் குமாரராஜா அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா டேட் அவைலபிளாக இல்லை. அதனால இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் தான் டைரக்ட் பண்ணுறதா ஒத்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மூவி எடுக்க டிலே ஆனதுனால நம்ம மேனனும் இந்த ப்ராஜெக்டிலேருந்து விலகிடுறாரு. ஸோ இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம நலன் குமாரசுவாமிக்கு இந்த செக்ஷனை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் எக்ஸ் பாஸ்ட் இஸ் ப்ரெசன்ட் அப்படிங்கிற ஒரு மூவி.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2016 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அண்ட் மடோனா செபாஸ்டியன் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மூவியோட ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் காமெடி ஜேர்னலில் தான் ரைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மூவி ரிலீஸ் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய மூவி இந்த ஜேர்னலில் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்தே இவரோட ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2010 வெளியான சவுத் கொரியன் மூவியான மை டியர் டிஸ்பாரடோ அப்படிங்கிற ஒரு மூவியை ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சூர்யா அப்படி இல்லைனா எம் சசிகுமார் அவர்களை தான் லீட் ரோலில் நடிக்க வைக்கிறதா இருந்ததாம். ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஹீரோயின் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தா ரூத் பிரபு அவர்களை செலக்ட் பண்ணுறதா இருந்திருக்காங்க. இந்த மூவியில் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஸ்கில் இருக்கணும், அதே சமயம் அவங்க ஒரு ஷோகேஷ் இன்னசென்ஸில் இருக்கணும் ஆன் ஸ்க்ரீனில் அப்படிங்கிற மாதிரி இவர் தேடி இருக்காரு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா மலையாளமில் பிரேமம் அப்படிங்கிற மூவி ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் நடித்த மடோனா செபாஸ்டியனோட ஆக்டிங் பார்த்துட்டு ஓகே இந்த கதைக்கு இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தான் பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம். ஸோ அவங்களுக்கு சுத்தமாகவே தமிழ் தெரியாமல் இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு தான் இதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே இந்த படத்தில் இவங்களோட ஆக்டிங் வேறு லெவலில் சூப்பராகவே இருக்கும். இந்த மூவி தான் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் மூவியாக இருக்கக்கூடிய காதலும் கடந்து போகும் அப்படிங்கிற மூவி. இந்த படம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ரிவ்யூ நிறைய வாங்கினாலும் ஆவரேஜான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் பண்ணியிருக்கு. ஸோ இவர் டைரக்ட் பண்ண தேர்ட் மூவி இதுதான். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2021 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் அந்தாலஜி மூவி. ஸோ நம்ம நலன் குமாரசுவாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள், அதித்தி பாலன், பிரதீப், ஆண்ட்ரியா இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கதையில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அவங்களோட ஒய்ஃபை சீட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சீட்டிங்கை இவங்களோட ஒய்ஃப் வந்து ஆள்மாறாட்டம் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2025 இவர் ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கார். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் அவர்களும் கீர்த்தி ஷெட்டி அவர்களும் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ், ராஜ்கிரண், ஆனந்தராஜ், ஷில்பா மஞ்சுநாத், கருணாகரன் இது மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கார்த்திக் பதிலாக விஜய் சேதுபதி அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு டேட் இல்லாத காரணத்தினால இந்த மூவியில் ஆர்யா அவர்களை நடிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்யா அவர்கள் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கதைக்களத்தில் இதுக்கு முன்னாடி நடித்ததே கிடையாதான். அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு சில இஷ்யூஸ்னால இதில் ஆர்யா அவர்களும் நடிக்காமல் போயிட்டுருக்காரு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி அவர்கள் இந்த மூவிக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியை பார்த்திங்கன்னா 2025 பொங்கல் வீக்கெண்ட் அப்போ ரிலீஸ் பண்ணுறதா இருந்திருக்கு. ஆனால் ஏதோ ஒரு சில ப்ராப்ளம்னால இந்த மூவி இன்னுமே ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியை அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் தான் பார்த்திங்கன்னா இவரோட அப்கமிங் மூவியான வா வாத்தியாரே அப்படிங்கிற படம். கார்த்தி அவர்களோட 26வது படம் பார்த்திங்கன்னா இந்த படம் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூவியை எதில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அண்ட் மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நலன் குமாரசுவாமி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டர் மட்டும் கிடையாது, இவர் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரும் கூட. இவர் வந்து பார்த்திங்கன்னா 2013 வெளியான தீயா வேலை செய்யணும் குமார், 2017 மாயவன், 2019 சூப்பர் டீலக்ஸ் இந்த படங்களெல்லாம் இவர் தான் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருக்காரு. சூப்பர் டீலக்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளேவை பண்ணியிருக்காரு. ஃபுல்லாகவுமே இவர் கதை எழுதலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஆக்டரும் கூட. ஆமாங்க, இவர் ஒரு 5 படத்தில் ஒரு குட்டி குட்டி ரோலில் ஆக்டும் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 வெளியான பீஸா அப்படிங்கிற மூவியில் விஜய் சேதுபதி அவர்களோட ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அண்ட் 2014 வெளியான ஜிகர்தண்டா மூவியில் ஒரு டேரக்டராகவே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதே போல் 2015 வெளியான எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டராக இருக்கிற மாதிரியான கேரக்டரில் இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் 2017 பார்த்தீங்கன்னா கட்டப்பாவா காணோம் அப்படிங்கிற படத்தில்
டாக்டர் ராகேஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2020 ரிலீஸ் ஆன மாமா கிக்கி அப்படிங்கிற ஒரு மூவியில் இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா Z5ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நலன்குமார சுவாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவரோட படங்களில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களை வச்சு தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த படங்களின் மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 4 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழில் இவர் ரிலீஸ் பண்ண 2 படம் பார்த்தீங்கன்னா சூதுகவும் அண்ட் காதலும் கடந்து போகும் மூவி தான். இந்த மூவியில் உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.